அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்னைக்கு வேணும் வீடியோவில் நம் அரை மணி நேரத்தில் நம்முடைய அனைத்து துவாக்களையும் கபுல் செய்யக்கூடிய மிக சிறந்த 5 திக்ர்கள் பார்க்க போகிறோம். இது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லணும். நான் மிகப்பெரிய தேவைக்காக இந்த 5ஐயும் தேர்ந்தெடுத்து நான் ஓதினேன். அல்ஹம்துலில்லாஹ், ஓதிய இடத்தை விட்ட எலும்புல அல்லாஹ் என்னுடைய துவாவை கபுல் செஞ்சிட்டான். அப்படிப்பட்ட மிக சிறந்த 5 விஷயங்கள் பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம். ஒருத்தருக்கு பணம், ஒருத்தருக்கு உடம்பு, ஒருத்தருக்கு குடும்பம், ஒருத்தருக்கு மனசு உடைஞ்சது. சிலர் இரவு முழுக்க அழுவாங்க, ஆனால் யாரிடம் சொல்ல முடியாது. அந்த கஷ்டத்தை சொல்யூஷன் இருக்கா? இருக்கு. அது 5 அமல்கள் மட்டுமே. யாசின் இதயத்தை உயிரோடு கொண்டு வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாசின் குர்ஆனின் இதயம். நம் இதயம் டெத் மாதிரி ஆயிடுச்சுன்னா யாசின் ஓதுங்க. ஒரு முறை ஓதணும் யாசின் சுறாவை நம்ம எப்படி ஓதுனாலுமே நம்முடைய தேவைகள் அனைத்தும் கபுலாகும். இதை ஓதி பயனடையாதவங்க யாருமே இருக்க முடியாது சொல்லணும். ஏன்னா யாசின் சுறா ஏதாவது ஓதுறது அனைத்து தேவைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். அற்புதமான சூறா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிறப்பித்து கூறியிருக்கிறாங்க. காலையில் ஓதுனா இரவு வரைக்கும் அன்றாட தேவைகள் அல்லாஹு தாலா எல்லாரும் பெற்றுக்கொள்வான். நம்ம தேவைகள் அனைத்துக்குமே இந்த சூறா போதுமானது. நிறைய ஹதீஸில் பார்க்க முடியும். இந்த சூறாவை ஒரு முறை ஓதிக்குங்க. இந்த சூறாவை மன அழுத்தம், ஒரு மனிதன் மன அழுத்தம் காரணமாக ஆல்மோஸ்ட் பிரேக் ஆகிட்டான். ஒரு நாள் யாரோ சொன்னாங்க யாசின் தினமும் ஓதுன்னு. ஆனால் அவன் ஆரம்பித்தான். முதல் நாள் எதுவும் இல்லை, 2ஆம் நாள் கொஞ்சம் அமைதி. ஒரு வாரம் கழித்து அவன் அழுதான். ஆனால் அந்த கஷ்டத்துக்கு இல்லை, அல்லாஹ்வே நினைச்சு அழுதான். ஸலவாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை 11 முறை ஓதிக்கிங்க. இந்த ஸலவாத்து வேறு எந்த ஸலவாத் வேணாலும் ஓதிக்கலாம். நீங்கள் எந்த ஸலவாத் ஓதினாலும் அது 11 முறை ஓதிக்கிங்க. ஸலவாத் ஓதுது அப்படிங்கிறது துவாக்களுக்கும் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிறது முதன்மையானது சொல்லணும். ஸலவாத் ஓதப்படாத எந்த ஒரு துவாவும் அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லாத. அதற்கு ஒரே ஒரு மிகப்பெரிய தீர்வுகள் ஸலவாத்து தான். எந்தவித தடைகள் இல்லாமல் தடைகள் நீக்கப்பட்டு நேரடியாக அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லக்கூடிய என்றும் ஸலவாத். ஒரு முறை ஓதணும்னா அல்லாஹ் நமக்கு 10 முறை ரஹ்மத் தருவான். ஒரு ஸலவாத் ஓதுனா 10 முறை நம்மளுக்கு ரஹ்மத் தருவான். நம்ம எல்லாரும் இப்போ சொல்லலாமா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது ஒரு சஹாபி கேட்டார், நான் எல்லா நேரமும் ஸலவாத் மட்டும் சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்போ உன் எல்லா கவலைகளும் போயிடும். நம் பிரச்சனைகள் சொல்லி நம் மீது ஸலவாத்து தான். இந்த ஸலவாத்தை 11 முறை ஓதிக்கிங்க. சரிங்க. இந்த ஸலவாத் ஓதிக்கலாம். அது இன்னும் மிகுந்த சிறப்பு. ஸலவாத் எந்த ஸலவாத் வேணாலும் மிகுந்த சிறப்பு. அடுத்து அஸ்தக்ஃபிருல்லா. உங்கள் ஆசைகள் தேவைகள் நிறைவேணுமா? பாவ மன்னிப்பை அதிகப்படுத்துங்கள். 11 இதையும் அஸ்தக்ஃபிருல்லா ஓதிக்க. ஏ ரப்பே என்னை மன்னித்துடு. நம்ம துவாக்கள் எல்லாமே எந்தவித தடைகள் இல்லாமல் அல்லாஹ்விற்கு நேரடியாக கொண்டு செல்லப்பட்டணுமா, உடனே நம் தேவையை நிறைவேற்றணும்னா, நம்ம கஷ்டங்கள் விலகணும்னா மிக சிறந்த திக்ர் அப்படின்னா இஸ்திஃபார் ஓதுங்க. அஸ்தக்ஃபிருல்லா அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை தான். எனவே இந்த வார்த்தையை நம்ம 11 முறை ஓதிக்கலாம். இந்த வார்த்தை ஓதிக்கிட்டு இன்னும் இந்த இஸ்திஃபார் சொன்னோம்னா அப்படின்னு அனைத்து விதமான கஷ்டங்கள் அல்லாஹ் லேசாக்குவான். நம்ம எவ்வளோ பாவங்கள் தான் பண்ணியிருந்தாலும் அல்லாஹ் அதை மன்னிச்சிடான். இன்னும் நம்முடைய நீண்ட நாட்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத துவாக்களும் ஏற்றுக்கொள்வான். இந்த ஒரு வார்த்தைகள் உடனடியாக நமக்கு கபுல் செய்து கொடுப்பான். இந்த இஸ்திஃபார் ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும்னா அப்படின்னா நம்ம இஸ்திஃபார் அதிகப்படுத்தணும், போதுமானது. இந்த இஸ்திஃபார் நீங்கள் அதிகமாக ஓதி பாவம் மன்னிப்பு கேட்டிங்கன்னா உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும். அஸ்தக்ஃபிருல்லா பூட்டிய கதவுகளை திறக்கும் சாவி. ஒரு பெரிய ஆளும் கிட்ட மக்கள் வந்தாங்க, எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு குழந்தை இல்லை, மழை வரலை. அவர் சொன்னது ஒரே வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லா. நம் வாழ்க்கை பிளாக் ஆகிடுச்சா, அது பாவம் காரணம். அதனால் சொல்யூஷன் என்ன? அஸ்தக்ஃபிருல்லா, பாவம் மன்னிப்பு கேட்கறது. அடுத்தது அல்லாஹும்ம அன்த ரப்பி. இது 4வது திக்ர். அல்லாஹ்வே நீயே என்னுடைய ரப்பு. இந்த திக்ரை நீங்கள் 100 முறை ஒதுக்கிங்க. இந்த திக்ரை நீங்கள் இது சையுதுல் இஸ்திஃபார் ஜன்னத். நீங்கள் காலையில் இந்த வா சொல்கிறீங்கன்னா மாலையில் மரணம் வந்துச்சுன்னா டைரெக்டாக ஜன்னத் தான். மாலையில் சொல்கிறீங்கன்னா காலையில் மரணம் வந்துச்சுன்னா அதுவும் ஜன்னத் தான். நம்ம இந்த வார்த்தைக்கு ஏராளமான சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்குது.
நம்ம ரப்புக்கிட்ட ஒரு வார்த்தையான எல்லா நபிமாரும் ஓதப்பட்ட உடனே அவங்க துவாவை அல்லாஹு தாலா கபூல் செய்திருக்கான். ஏன்னா எல்லா நபிமார்களும் இந்த ரப்பு என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் துவா கேட்டிருக்கீங்கன்னா எல்லா துவாக்களும் அல்லாஹ் உடனே கபூல் செஞ்சுருக்கான். இந்த சிறப்பு என்ன? பலருக்கு தெரியாத உண்மை. எத்தனையோ திக்ரு, எத்தனையோ அமல் செஞ்சுருக்கோம். ஆனால் திருக்குரான் சொல்லப்பட்ட நபிமார்கள் பற்றி ஒரே வார்த்தை அப்படின்னா ரப்பு ரப்பு, இப்படி ஒரு வார்த்தை தான் நம்ம அப்படி சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் எப்படி சொல்லுவோமா? அல்லாஹும்ம அன்த ரப்பி, எல்லா காரையும் இந்த திக்ரு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனை நீக்கி அனைத்து துவாக்களும் உடனடியாக பதில் தருவான். இதை ஓதி பாருங்கள், அற்புதத்தை பார்க்கலாம். நபிமார்கள் ஓதன திக்ரு, குரான் சொல்லப்பட்ட திக்ரு, இதை விட வேறு என்ன சிறப்புகள் வேண்டும்? இந்த திக்ரை நீங்கள் 100 முறை ஓதிக்கிங்க. அடுத்தது 5வது, அல்லாஹ் ஃபில்லி வலிவாலிதைய வல் முஃமினீன வல் முஃமினாதே வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். இதை நீங்கள் 100 தடவை ஓதனா கம்மியாக ஓதிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஓதனமோ ஓதிக்கலாம். ஓதிட்டு இந்த திக்ருக்கு ஏராளமான சிறப்புகள். நம்ம துவா இந்தமாரி சலவாத் ஓதி கேட்டிங்கன்னா உங்கள் துவா உடனே கபுலாகும். அப்படிப்பட்ட சலவாத் இதெல்லாம். நம்ம அம்மாத்தாலாம் நமக்காக எவ்வளவு சிக்கர் பண்ணியிருக்காங்க. அவர்கள் இல்லாத நாளில் நம்ம துவா தான் அவர்களுக்கு கிஃப்ட். அதனால் இதை நீங்கள் இந்த சலவாத்தை அதிகமாக ஒதுக்கிங்க. மற்றவர்களுக்காக துவா பண்ணுங்கள். மலக்குமார்கள் உங்களுக்கும் அதே நன்மை கொடுப்பான். அப்படிப்பட்ட சலவாத். இந்த சலவாத்தை நீங்கள் 27 தடவை முடியலாம், 100 முறை கூட ஓதிக்கலாம். ஓதி துவா கேளுங்க. ஒரு சஹாபி, அவர்கள் ஒரு ஹேபிட், அவர் எப்பவும் தன்னோட துவாவில் மற்றவர்களுக்காக துவா பண்ணுவார். ஒரு நாள் கேட்டாங்க, நீ உனக்காக துவா பண்ண மாட்டியா? அவர் சிரித்து சொன்னார், நான் மற்றவர்களுக்கு துவா பண்ணுவேன், ஏன்னா மலக்குகள் எனக்காக துவா பண்ணுறாங்க. இதுதான் உண்மையான ஈமான். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதர சகோதரிகளே, அன்பானவர்களே, நல்லடியார்களே, நம்ம நீங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னா, கஷ்டத்தில் வெளியே வரணும்னா இந்த 5 விடாதீங்க. யாசீன், சலவாத், இஸ்திஃபார், சையதுல் இஸ்திஃபார், மற்றவர்களுக்கான துவா. இதை நீங்கள் செஞ்சு துவா அல்லாஹ்விடம் நம்பிக்கை ஈமானோட துவாக்களோட சலவாத்தோடு நீங்கள் கேட்டிங்கன்னா தான் நம்பிக்கை இருக்கணும். இது நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு ஓதினா தான் கிடைக்கும். இதை ஓதி துவா கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறிய துவாக்கள் மெதுவாக. யா அல்லாஹ், நாங்கள் பல பாவம் பண்ணிட்டோம் யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சருள்வாயாக யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்களை மன்னிச்சருள்வாய் யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கள் மன கஷ்டங்களை நீக்கிவிடு யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் அழுத கண்ணீரை வீணாக்காதே யா அல்லாஹ், இந்த 5 அமல் செய்த தௌஃபிக் தா யா அல்லாஹ், ஈமானோட வாழ வைத்தும் ஈமானோட மரணம் தா யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த 5 அமல் நாங்கள் செய்த நம்பிக்கையோட ஈமானோட உன்னிடம் கேட்கணும் யா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.